இப்போ நம்ம ஃபஸ்ட் கியர் போடுறோம், ஆனால் கியர் விழலை. செகண்ட் கியர் போடுறோம், தொலையும் விழலை. தேர்ட் கியர் விழுது, ஃபோர்த்து கியர் விழுது, ஃபிஃப்த்து கியர் விழலை, ரிவர்ஸ் கியரும் விழலை. இப்போ நியூட்ரல் பொசிஷன் இருக்குது. இது என்ன ப்ராப்ளம்னா, உள்ள இந்த கியர் ஷிஃப்டிங்கு ஒரு வாஷர் ஒன்று போயிருக்கும், இன்ஜின் சைடும் இந்த கியர் லிவர் சைடும். இப்போ அதுதான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ எந்த கியர் போட்டாலும் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் போகுது. ரிவர்ஸ் கியர், நம்ம இப்போ ரிவர்ஸ் கியரில் இருக்கோம், அப்பயும் வந்து ஃப்ரண்ட்டில் தான் மூவ் ஆகுது. இதுக்கு என்ன காரணம்னா அந்த வாஷர் தான் ப்ராப்ளம். இப்போ அதை எப்படி கழட்டி மாற்றன்றது பார்ப்போம். இப்போது இந்த கியர் பாக்ஸு ஹோல்டரை இப்போ வந்து ஓப்பன் பண்ணோம். இது ஆல்ரெடி நான் கழட்டிட்டேன். இப்போ உங்களாக திருப்பி கழட்டுறோம். இந்த இடம் இருக்குங்களா, இந்த இடத்துல விட்டு தூக்குனா மேலே வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இதுதான் ப்ராப்ளம். இங்கே கியர் சைடில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இங்கே நல்லா தான் இருக்குது. நம்ம இன்ஜின் சைட் போய் பார்ப்போம். ஓகேங்களா, இது கொஞ்சம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு க்ரீஸிங் பண்ணிடலாம். ஹோல்ட் பண்ணியாச்சு. நம்ம இங்கே செக் பண்ணலாம். இது வந்து எங்கே இருக்குன்னா, இந்த கோனான்ட்டு இருக்குங்களா, இதுக்குள்ளே இருக்கும் பாருங்க. இங்கே கீழே இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம இப்போ எடுத்து ட்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்க்குறது வந்து அந்த வாஷரோட பார்ட்ஸ் நம்பர், மாருதி சுசுக்கியோட ஜென்யூன் பார்ட்டு. இதுதான் அந்த வாஷர். இப்போ நம்ம அதை தான் மாற்ற போகிறோம். செலக்ட் பண்ணுறது நியூட்ரல் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த கேபிள் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வரும் பாருங்கள். இந்த கேபிளை வந்து இதில் கண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேபிள் பாருங்கள், இதில் தான் வர புஷ்ஷு. இந்த கேபிள் எல்லாம் நீங்கள் கையிலேயே நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஒரு கிரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு இந்த புஷ்ஷை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு கையிலே ப்ரெஸ் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகும். இது ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான். உள்ளே இது இருக்குங்களே, அதுதான் இப்போ ரிமூவ் ஆகிட்டு இருந்தது. நான் இப்போ அது போட்டுட்டேன். திருப்பி பார்ப்போம் பாருங்க. உள்ளே போய் இப்போ கீர் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். இப்போ கியர் விழுது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம்.
இப்போ வந்து ரிவர்ஸ் கேமரா காமிக்குது. இப்போ ரிவர்ஸ் கீரும் விழுந்துருச்சு. இப்போ நம்ம ரிவர்ஸ் எடுத்து பார்ப்போம். சக்ஸஸுங்க, முடிஞ்சிச்சு. இது அவ்வளோதான், சிம்பிள் தான். ஆனால் நம்ம வந்து இப்போ எனக்கு அந்த வாஷர் நல்லா இருக்கிறதுனால அதே வாஷர் நான் அப்படியே போட்டு பஞ்ச் பண்ணிட்டேன். இருந்தாலும் அதை சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஓகே, பை.